எப்படாது ஐயா ரெடியா? ரெடியா இருக்குங்க ஐயா. சரி, எழுது. நீங்க சொல்லுங்க ஐயா, நான் எழுதுறேன். சம்பவம் நடைபெற்ற வீட்டுக்குள் நாங்கள் சென்றபோது அங்கே ஆண் பெண் என்று இரு பிணங்கள் தீயில் எரிந்து போய் கரிக்கட்டையாக கிடந்தன. ஆம்பளை பொண்ணும் அந்த விரும்பைய சம்முவா, பொம்பளை பொண்ணும் அந்த விரும்பைய தங்கச்சி நொசக்கி. என் புள்ள எவ்வளவு பிரமாதமா எஃப்ஐஆர் எழுதுறா பாத்தியா? எழுதுறியா? எழுதியாச்சுங்க. நீங்க மேல சொல்லுங்க. நாங்கள் தீவிரமாக விசாரணை செய்ததில் அங்கே கிச்சனில் வைக்கப்பட்டிருந்த மண்ணெண்ணெய் எதேச்சையாக தவறி அவர்கள் மீது விழுந்து விட்டது. அக்கா பத்தியாக்கா, எதேச்சியாக விழுந்து விட்டுதாம்லா. பைய பின்னுதான்க்கா. இப்படித்தான் இந்த ரெண்டுத்தையும் மவன் கொல்ல போகுதான். நல்லா கேட்டுக்க. மேல சொல்லுங்கய்யா. அந்த நேரத்தில் அருகே எரிந்து கொண்டிருந்த விளக்கிலிருந்து ஒரு தீப்பொறி பறந்து அவர்கள் மீது பட்டது. உடனே இருவருக்கும் நெருப்பு பற்றிக் கொண்டு எரிந்து விட்டார்கள் என்று விசாரணையில் தெரிய வந்தது. இலே முத்துப்பாண்டி, என்னலே அங்கே ஏத்த வேண்டிய விளக்க இங்கேயே ஏத்துத? ஏன்னா அந்த சாவு இங்கதான் விழப்போம். சரி, அப்போ இந்த ஆள் சாகுறத நான் வீடியோ எடுக்கிறேன். இந்தா வரேன். உப்படாதே. ஐயா இந்தாங்கய்யா, தீப்பெட்டி ரெடியா தான் இருக்கு. இல்ல முத்துப்பாண்டி வாடாலே. எடி பாக்கியம் எடுத்து சொல்லுடி. பெத்த தாயோட மாங்கல்ய பாக்கியத்தை மகனே பறிக்கலாமா? பெத்த தாய மகனே விதவையாக்கலாமா? பாக்கியம் எடுத்து சொல்லுடி. அவன் எதுக்கு உங்களை கொல்லணும்? கிளை பாண்டி, அந்த தீப்பெட்டியை என் கையில கொடு. இவங்க ரெண்டு பேரையும் நானே கொளுத்தி விட்டுறது. நான் புருஷன்டி. இருந்து என்ன பிரயோஜனம்? யோ, நீர் போனதாயா நாங்க நிம்மதியா இருப்போம். அண்ணா, நீ யோசிக்காதண்ணா. நீ பேச்சு கொடுத்தா பேச்சு கொடுத்துட்டே தான் இருப்பாரு. படக்குன்னு அந்த தீக்குச்சி கொளுத்தி போடுன. இத பாரு முத்துப்பாண்டி, இத பாரு, இந்த சீமை தண்ணி ஊத்துனவன் இவன். எரிக்க பார்த்தது இவன் தால. இது பாரு, உனக்கு கோவம் வந்துச்சுன்னா இவனை எரிச்சுக்க. செல்ல அத்தல, என்ன எரிக்காதல. வேணால. என்னக்கா கடைசி காலத்துல எனக்கு நீ துரோகம் செய்தியே? கோர்ட்ல நீ எனக்கு துரோகம் பண்ணி என்ன ஜெயிலுக்கு அனுப்பி விட்டல, அந்த மாதிரி தான்ல இது. இவனை எரிச்சுக்க. அண்ணா, கொளுத்தி விடுன, லேட் பண்ணாதண்ணா. எலை எரிச்சு விடல, எல்லா பீடையும் ஒழியட்டும். சீமன்
பத்திக்கல விளையாடாதல தெரிஞ்சோ தெரியாமலோ அம்மா தான் உன்னை இப்ப காப்பாத்திருக்கா. பெத்தவள பூவும் பொட்டும் இல்லாம பாக்காண்டம்னு தான் உன்னை உசுரோட விடுத. அமலே அமலே இல்ல நீ நல்ல காரியம் தானே செஞ்சிருக்கே இப்ப. மத்தபடி உன் மேல பாசம் வேஷம் எந்த மண்ணாங்கட்டியும் இல்ல. போய் இந்த தடவை மன்னிச்சேன், ஆனா எல்லா தடவையும் மன்னிச்சுக்கிட்டே இருக்க மாட்டேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி செஞ்ச